ஆகிய படங்களுடைய வசூல் வந்து முறியடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தொடர்ந்து போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி வருது. இந்த வாரம் வீக்கெண்டு விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லி இந்த படம் அடுத்தடுத்து மிகப்பெரிய அளவில் வசூலில் ஈடுபட போகிறதா தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதற்கிடையில மிகப்பெரிய படங்கள் எதுவும் இல்லை. செப்டம்பர் 5ஆம் தேதி தான் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிற மதராசி படம் வரப்போகுது. ஸோ அதற்குள்ளே அந்த படம் வேறு லெவலான வசூலை ஈட்டும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீக்கெண்டு முடிஞ்சாவே இந்த படம் 500 கோடி தாண்டி போகும். அதுக்கப்புறம் 600 கோடியை தாண்டி இந்த படம் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த படம் வந்து ஆந்திராவில் 50 கோடிக்கு மேலேயும், அதே போல் கர்நாடகாவில் 35 கோடிக்கு மேலேயும், கேரளாவில் மழை பெய்யறதால அங்கே வந்து ஒரு 22 கோடிக்கு மேலேயும் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஹிந்திலையும் இந்த படம் நல்லாவே போயிட்டுருக்குது. அங்கே வந்து கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேலே இந்த படம் வசூலித்து மிகப்பெரிய வசூல் சாதனையில் ஈடுபட்டுருக்கு. ஓவர்சீஸில் மட்டும் இந்த படம் 150 கோடியை நெருங்கிட்டு இருக்குது. ஸோ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கிடையே ரிலீஸ் ஆன ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் தொடர்ந்து சக்கப்போடு போட்டுருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்குது. இந்த படம் இண்டஸ்ட்ரி ஹிட்டாக மாறுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.